ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம மேனேஜர் கிம் மன்வாவோட எபிசோட் 18 மற்றும் 19 தான் பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே நாம கிரவுண்ட் ஹாகையும் அவரோட ஏஜென்ட்டையும் பார்க்கறோம். அந்த ஏஜென்ட் ரொம்ப பதட்டமா கிரவுண்ட் ஹாக் கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறான். சார், இன்னைக்கு மதியம் கரெக்டா 1 மணி அளவுல கோட் 66, அதாங்க நம்ம மேனேஜர் கிம் பியாங்டெக் போர்ட்ல இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரு யாரையோ பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு போறத நாங்க பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவரு இருந்த அதே ஸ்பாட்ல ஒரு பொண்ணையும் நாங்க பார்த்தோம். கன்ஃபார்மா சொல்றேன் சார், அது கோட் 66ஓட பொண்ணாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். தொடர்ந்து பேசின அந்த ஏஜென்ட், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பொண்ணு ஒரு பிளாக் கார்ல ஏறி நேஷனல் ரோடு வழியா எங்கேயோ போயிட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம். கரெக்டா அதே டைம்ல நம்ம கோட் 66ம் ஹன்சு சியாங்கும் சேர்ந்து ஒரு ஸ்கூட்டர்ல அந்த காரை சேஸ் பண்ணிட்டு போனாங்க சார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இத கேட்டதும் கிரவுண்ட் ஹாகுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நீ என்னதாண்டா சொல்ல வர்ற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஏஜென்ட், சார், கோட் 66 அவரோட பொண்ணை தேடி அலைஞ்சிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் கிரவுண்ட் ஹாகுக்கு செம்ம காண்டாகுது. ஏண்டா, நாம இங்க என்ன சினிமா படம் எடுத்துட்டு இருக்கோமா? லாஜிக்கா நம்புற மாதிரி ஏதாவது ரீசன் சொல்லுடா அப்படின்னு திட்டுறாரு. உடனே அந்த ஏஜென்ட், இல்ல சார், நிஜமாவே கோட் 66 அவரோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தான் அந்த ஹன்சு சியாங்கும் அவருக்கு ஹெல்ப் பண்றாரு போல இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றான். நம்ம மேனேஜர் கிம் இதெல்லாம் தான் பொண்ணை காப்பாத்த தான் பண்றாருன்னு கேட்டதும் கிரவுண்ட் ஹாக் அப்படியே கொஞ்ச நேரம் ஷாக் ஆகி யோசனையில ஆழ்ந்துடுறாரு. அந்த ஏஜென்ட், சார், இப்போ நாம அடுத்து என்ன பண்றது? இந்த மேட்டரை ஹெட் ஆபீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமா? நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க சார் அப்படின்னு கேக்குறான். ரொம்ப ஆழமா யோசிச்ச நம்ம கிரவுண்ட் ஹாக், வேண்டாண்டா, வண்டிய திருப்பு. நீ சொன்ன மாதிரி அவரு தான் பொண்ணத்தான் தேடிட்டு இருக்காருன்னா அது நமக்குத்தான் ரொம்ப பிளஸ். நாம முதல்ல போய் கோட் 66ஓட பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு அதிரடியா சொல்றாரு. இப்போ நம்ம மிஞ்சிய காப்பாத்துறதுக்காக கிரவுண்ட் ஹாக் நேரா சேர்மேன் ஜூவோட ஹைட் அவுட்டுக்கே மாசா என்ட்ரி கொடுக்கறாரு. அங்க இருக்கிற சேர்மேன் ஜூவோட அடியாட்கள் கிரவுண்ட் ஹாக பார்த்துட்டு, டேய், யாருடா நீங்க? உள்ள என்ன பண்ணிட்டீங்க? இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இங்கெல்லாம் வரக்கூடாது, மரியாதையா வெளியே போங்கடா அப்படின்னு கத்துறானுங்க. ஆனா நம்ம கிரவுண்ட் ஹாக் இதெல்லாம் பார்த்து அசருவாரா என்ன? டக்குன்னு தன் கண்ணை எடுத்து காத்துற டுமீல்னு ஒரு ஃபயர் பண்ணிட்டு, உள்ள ஒரு பொண்ணை நீங்க கடத்தி மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா என் முன்னாடி இருந்து விலகிடுங்க. நாங்க நேஷனல் ஸ்பெஷல் ஆபரேஷன் பியூரோல இருந்து வந்திருக்கோம். இது கவர்மெண்ட் ஆக்ஷன். உசுறு மேல ஆசை இருந்த வழி விடுங்கடா அப்படின்னு செம கெத்த மிரட்டுறாரு. ஒரு பக்கம் கிரவுண்ட் ஹாக் வெளியே இப்படி ஒரு பெரிய சம்பவத்தையே பண்ணிட்டு இருக்க, உள்ள இருந்து நம்ம மெயின் வில்லன் சேர்மேன் ஜூ திரைய விலக்கி கிரவுண்ட் ஹாக வெறி கொண்டு முறைச்சு பார்க்கறாரு. கரெக்டா அதே சமயத்துல இன்னொரு பக்கம் உள்ள பார்த்தா நம்ம மிஞ்சிக்கு டிரைவர் ஹான் அந்த இன்ஜெக்ஷனை போட போறான். ஆனா கரெக்டா அந்த நேரத்துல வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. ஐயோ, இவ சத்தம் போட்டா வெளியே இருக்கிறவங்களை கேட்டுடும், மாட்டிக்குவோம் அப்படின்னு நினைச்சு அந்த சத்தம் வெளியே கேட்க கூடாதுங்கிறதுக்காக அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். அப்பாடா, ஒரு வழியா நம்ம பொண்ணு தப்பிச்சா. இங்க வெளியே பாத்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஹாக் வந்து ஒரே உதையில அந்த வீட்டு மெயின் டோரை எட்டி உதைச்சு பீஸ் பீஸா உடைச்சிட்டு உள்ள என்ட்ரி ஆகுறாரு. அவரோட ஏஜென்சி எல்லாரும் பின்னாடியே உள்ள புகுறானுங்க. வழிய விடுங்கடா, தள்ளி போங்க, நாங்க கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம், முன்னாடி இருந்து நகர்லன்னா உங்க பின்னாடியே சுட்டுடுவேன் அப்படின்னு கத்துக்கிட்டே உள்ள போறானுங்க. உள்ள போனதும் அங்க முன்னாடி சேர்மன் ஜூ அசால்ட்டா உட்காந்துருக்கிற பார்த்து கிரவுண்ட் ஹாக்குக்கு ஒரே ஷாக். என்னது, நீ ஜியாங் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்மன் ஜூ தானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சேர்மன் ஜூ ரொம்ப நிதானமா ஒரு வில்லனுக்கே உரிய கெத்தோட, ஆமாம், கரெக்டா சொன்னேன், ஆனா நீங்க யாரு அப்படின்னு கேட்குறாரு. உடனே கிரவுண்ட் ஹாக், பாருடா என் ஐடி கார்டை அப்படின்னு சொல்லி தன்னோட ஐடி கார்டை சேர்மன் ஜூ டேபிள் மேல அப்படியே வீசி எரிஞ்சிட்டு, நாங்க என்எஸ்ஓபி நேஷனல் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் பியூரோல இருந்து வர்றோம், ஒரு வேலையா இங்க வந்திருக்கோம், இந்த இடத்த நாங்க சர்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு தெரிக்க விடுறாரு. கிரவுண்ட் ஹாக் இப்படி சொன்ன அடுத்த செகண்டே அந்த ஏஜென்சி எல்லாரும் வீடு முழுக்க ஆர்டர் போட்ட மாதிரி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஹாக் ரொம்ப கெத்தா ஒரு சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு,
நாங்க ஒரு கிரிமினலை தேடிக்கிட்டு இருக்கோம். அவரோட பொண்ணு இங்க தான் இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு இங்க என்ன பண்றாங்கறத பத்தி நாம அப்புறம் பேசுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சேர்மன் ஜூ டக்குன்னு கிரவுண்டாக் வாயில இருந்த சிகரெட்டை பிடுங்கி கீழே வீசுறாரு. வாவ், என்ன ஒரு தைரியம்! நீங்க என் வீட்டு டோரை உடைச்சிட்டு இந்த மாதிரி உள்ள வந்ததை பத்திலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு சிகரெட்னா ரொம்ப வெறுப்பு. அதனால இங்க அதெல்லாம் நீ குடிக்க கூடாது. வந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சேர்மன் ஜூ கெத்தா சொல்றாரு. தொடர்ந்து அவரு, சரி நீ என்ன சோபின்னு சொன்னியே, உன்னோட பொசிஷன் என்ன? நீ என்ன சீஃபா இல்ல டைரக்டரா? உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னோட டெபுட்டி மினிஸ்டரும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அரசியல் பவரை காட்டி மிரட்டுறாரு. ஆனா உங்களுக்கே தெரியும், நம்ம கிரவுண்டாகுக்கு கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் ஜாஸ்தி. அவர் விடுவாரா? உடனே, ஓஹோ, என்ன இவன் இவ்வளோ ஓவரா பேசுறான், நீ என்ன இவ்வளோ ரிலாக்ஸா இருக்கேன்னு பார்த்தேன், உனக்கு உன் பவர் மேல அவ்வளோ திமிரா? நான் தான் நாங்க என்ன சோபின்னு சொன்னல, உனக்கு காது சரியா கேட்கலையா? என்ன சோபியில உனக்கு பெரிய ஆட்களை தெரிஞ்சிருந்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு தெரிக்க விடுறாரு. கரெக்டா அந்த நேரத்துல மேல சர்ச் பண்ண போன ஒரு ஏஜென்ட் ரொம்ப பதட்டமா கத்திக்கிட்டே வராரு. செல், நாங்க மேல முழுக்க சர்ச் பண்ணிட்டோம், எங்களுக்கு இங்க யாருமே கிடைக்கல சார், வீடு முழுக்க காலி அப்படின்னு அந்த ஏஜென்ட் கத்திக்கிட்டே வந்து சொல்றான். இதை கேட்டதும் கிரவுண்டாக்கு அடி வயித்துல பக்குன்னு ஆகுது. என்னடா சொல்ற, யாருமே இல்லையா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்கிறாரு. சேர்மன் ஜூவோட முகத்துல இப்போ ஒரு குரூரமான சிரிப்பு வருது. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, வந்த வேலையை மட்டும் பாருன்னு. தேவையில்லாம என் வீட்டு கதவை உடைச்சதுக்கு உன்னோட டெபுட்டி மினிஸ்டர் கிட்ட நான் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஜூ ரொம்ப திமிரா சொல்றாரு. கிரவுண்டாகுக்கு ஒரு பக்கம் அவமானம், மிஞ்சி இங்க போனால் அப்படின்ற கவலை ஒரு பக்கம். அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சோபி ஏஜென்சி எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஆனா சீன் கட் பண்ணா ஏஜென்ட் பதட்டமா இப்ப என்ன பண்றது சார் அப்படின்னு கேட்க, நம்ம கிரவுண்ட் ஹாக் ரொம்ப நிதானமா, அப்படியே அங்கேயே நில்லு, அவங்க இப்ப வந்துடுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அப்போ வெளிய பார்த்தா, அப்பாடா, என்ன ஒரு மாசான என்ட்ரி! மழையில சில பேர் பிளாக் கலர் கொடை பிடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு சினிமா ஹீரோக்கள் மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்காக தான் நம்ம கிரவுண்ட் ஹாக் இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிரவுண்ட் ஹாக் மறுபடியும் சேர்மன் ஜூ பக்கம் திரும்பி வம்பிழுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏய் சேர்மன் ஜூ, உனக்கு இந்த பியூரோ பத்தி ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நீ என்னைக்காவது இந்த 6 வென்யூஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபீல்டுல இருக்கிற பெஸ்ட் ஏஜென்ட்ஸ். அந்த 6 நரகத்து மிருகங்களும் இப்போ இங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த 6 பேரும் கொடை பிடிச்சிட்டு நடந்து வர ஸ்டைல பார்த்தாலே தெரியுது அவங்க சாதாரண ஆளுங்க இல்லைன்னு. கிரவுண்ட் ஹாக் அப்படியே மிரட்டுறாரு. அவங்க இங்க வர்றாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், இன்னைக்கு உனக்கு தரமான பதிலடி கிடைக்கப் போகுது. நீ எதைத்தான் உள்ள ஒளிச்சு வச்சிருந்தாலும் அவங்க ஒவ்வொன்னா நோண்டி வெளியே கொண்டு வருவாங்க. உன்னை நீயே தயார் பண்ணிக்கோமோன அப்படின்னு கெத்தா சொல்றாரு. அந்த 6 வென்யூஸ் டீம் இப்போ வீட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறாங்க. அதுல ஒருத்தன், என்னடா இது, மலைக்கு நடுவுல இப்படி ஒரு இடமா? அந்த கோட் 66 நம்ம கிம், யார்ரா அவன்? அவனுக்காக நாம ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு மழையில நனையணும் அப்படின்னு ரொம்ப ஓவரா புலம்பிட்டு வரான். ஆனா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை மாதிரி இமயமலையே வந்து நின்னா எப்படி இருக்கும், அப்படி நம்ம மேனேஜர் நாம் வந்து நிக்கிறாரு. யாரையும் உள்ள விடக்கூடாதுங்கிறது தான் அவரோட மாஸ் பிளான். அந்த டீம்ல இருக்கிற ஒரு ஒற்றைக்கண் ஏஜென்ட், டை, பார்க்கறதுக்கு நல்லா ஹாட்டா கட்டா ஜிம்முக்கு போனவ மாதிரி இருக்க, மரியாதையா வழிய விடு, இல்லைனா பலவந்தமா உன்னை தூக்கி எறிய வேண்டி வரும் அப்படின்னு சீன் போட்டுட்டு நம்ம மேனேஜர் நாம் மேல அட்டாக் பண்ண வரான். அவன் கிட்ட வந்த அடுத்த செகண்டு நம்ம மேனேஜர் நாம் ஒரே ஒரு பலார்னு ஒரு அறை விடுறாரு பாருங்க. அந்த ஆளு காத்துல ஒரு 2 சுத்து சுத்தி அப்படியே டிஸ்கஸ் த்ரோ மாதிரி பறந்து போய் விழுறான். இத பார்த்துட்டு மத்த ஏஜென்ட்ஸ் எல்லாரும் வாட் த அப்படின்னு ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இவன் ஒருத்தன் நமக்கே டஃப் கொடுக்கறானான்னு காண்டான எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மேனேஜர் நாம் மேல அட்டாக் பண்றாங்க. ஆனா நம்ம சிங்காசரமா வர்றவன் போறவன் எல்லாருக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் பஞ்ச் கொடுத்து கீழே தள்ளுறாரு. மேனேஜர் நாம் ரொம்ப அமைதியா சொல்றாரு, மன்னிச்சிடுங்க தம்பிங்களா, இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு என் பாஸ் சொல்லியிருக்காரு. அதனால நான் உயிரே போனாலும் யாரையும் விடமாட்டேன். இத பார்த்துட்டு அந்த டீம்ல இருக்கிற அந்த வெள்ள முடி ஏஜென்ட் செம்ம கடுப்பாகிறாரு. இவனை சும்மா விடக்கூடாதுன்னு அவரோட கண்கள்ல தீ பறக்குது. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள நம்ம கிரவுண்ட் வாகிப்போ செம கெத்தா, ஏய் சேர்மன் ஜூ, உன் பேருக்கு சீக்கிரமே வாரண்ட் வாங்கிட்டு வந்துடுவோம், அப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி அப்படின்னு மிரட்டுறாரு. ஆனா அந்த சேர்மன் ஜூ இருக்கானே, அசராம சிரிக்கிறான். ஓ, அப்போ வாரண்ட் இல்லாம தான் இங்க உள்ள வந்தியா? ரொம்ப சந்தோஷம்டா தம்பி, என் வேலையை நீயே ஈஸி பண்ணிட்ட அப்படின்னு நக்கலா கேட்கிறான். ஆனா நம்ம கிரவுண்ட் ஹாக் விடுவாரா?
எனக்கு யார பார்த்தும் பயம் இல்லடா, இந்த பேப்பர் ஒர்க் வாரண்ட் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல அப்படின்னு டயலாக் பேசிட்டு இருக்காரு. கரெக்டா அப்போ அவருக்கு பின்னாடி இருக்கிற கதவு திறக்குது. அந்த வெள்ளை முடி ஏஜென்ட் உள்ள வரத பார்த்துட்டு கிரவுண்ட் ஹாக் டேய் இங்க வான்னு கூப்பிடுறாரு. ஆனா அடுத்த செகண்ட் அவருக்கு பெரிய ஷாக். அந்த வெள்ளை முடி ஏஜென்ட் உள்ள வந்த உடனே அப்படியே கீழே விழுந்துடுறான். ஏன்னா அவனை நம்ம மேனேஜர் நாம் ஒரு பழைய சாக்க தரதரன்னு இழுத்துட்டு வர்ற மாதிரி இழுத்துட்டு வராரு. அப்பதான் மேட்டரே புரியுது. அந்த 6 எலீட் ஏஜென்ட்ஸையும் நம்ம மேனேஜர் நாம் தனி ஆளா நின்னு தும்சம் பண்ணிட்டாரு. இத பார்த்ததும் கிரவுண்ட் ஹாக் வாயடைச்சு போய் நிக்கிறாரு. என்னது 6 வென்யூஸ் தோத்துட்டாங்களா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஷாக்ல உறைஞ்சிடுறாரு. இப்போ சேர்மன் ஜூ செம ஃபார்ம்ல வச்சு செய்றாரு. நீ என்ன சொன்ன, உனக்கு எதற்கும் பயம் இல்லையா? எனக்கும் தான் எதற்கும் பயம் இல்ல, என்னையும் யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாதுடா அப்படின்னு மாசா பதில் கொடுக்கறாரு. இன்னொரு பக்கம் மலையிலிருந்து இதையெல்லாம் ஹான்சு ஷியாங்கும் நம்ம மேனேஜர் கிம்மும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹான்சு சொல்றாரு, நம்ம 2 பேரையும் அவங்களால பிடிக்க முடியல, அதனால தான் இப்போ மிஞ்சிய டார்கெட் பண்றாங்க. அப்போ மிஞ்சி அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கா, இப்போ எப்படி அவளை வெளியே கொண்டு வருது அப்படின்னு கேக்குறாரு. ஆனா நம்ம மேனேஜர் கிம் இப்போ பயங்கரமான பீஸ்ட் மோட்ல இருக்காரு. அவரோட மூடு ஏற்கனவே அவுட்டு, இப்போ உச்சக்கட்ட கோபத்துல இருக்காரு. எப்படி கூட்டிட்டு வரதுன்னு கேக்குறியா? இப்போ எனக்கு போலீஸ் கெடுபடி எதுவுமே மேட்டர் இல்ல, நாம எப்பவும் பண்றதையே இப்ப பண்ணுவோம், இப்போ வேட்டை ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முகம் முழுக்க மண்ணை தடவிக்கிறாரு. ஒரு சோல்ஜர் போருக்கு கிளம்புற மாதிரி வார் பெயிண்ட் போட்டுட்டு போலீஸ்காரங்க கேங்ஸ்டர்ஸ்னு யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலாம்னு ரெடி ஆகுறாரு. மேனேஜர் கிம் ரெடியாகிட்டு இருக்கும்போது ஹான்சு ஏதோ ஒன்ன கவனிக்கிறாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க சார், அது என்ன அப்படின்னு கேக்குறாரு. ஹான்சு கண்ணுல இப்போ யாரு மாட்டுறதுனா, அந்த 6 வென்யூஸ் டீம்ல தப்பிச்ச ஒரே ஒருத்தன் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சுகிட்டு இருக்கான். அவன் உள்ள நுழைஞ்ச உடனே மேனேஜர் கிம் ஒரு கழுகு பார்வையோட அவன்தான் நம்ம வழி அப்படின்னு ஹான்சு கிட்ட சொல்றாரு. அவனோட கால் தடத்தை வச்சே மிஞ்சி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலான்னு பிளான் போடுறாங்க. உள்ள கிரவுண்ட் ஹாக் இப்ப நம்ம கிரவுண்ட் ஹாக் செம்ம டென்ஷன்ல இருந்தார்ல, இப்போ பாருங்க மனுஷன் கண்ட்ரோல் இழந்துட்டாரு. டக்குன்னு போய் சேர்மேன் ஜூவோட காலரை நரன்னு பிடிக்கிறாரு. ஹராம்கோர், உனக்கு நிஜமாவே எதை பத்தியும் பயம் இல்லையாடா? நாங்க நேஷனல் ஸ்பெஷல் பியூரோ ஆளுங்கடா, எங்களை பார்த்தா உனக்கு என்ன ஜோக்கா தெரியுதா? ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பேசு, அப்புறம் வருத்தப்படுவ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த நேரத்துல கூட வந்த ஏஜென்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப பதட்டமா மொபைல் எடுத்துட்டு வராங்க. சார் ஒரு சின்ன ப்ராப்ளம், நாம கேட்ட வாரண்ட் ரெக்வெஸ்ட அவங்க மேல இருந்து டிக்ளைன் பண்ணிட்டாங்க சார். அது மட்டும் இல்ல, இப்போ டெபுட்டி மினிஸ்டரே லைன்ல இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா குசில், எப்படி போயிட்டு வேலை? ஃபீல்டுல வேலை பார்க்கறது கஷ்டம்தான் இல்லையா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, இப்பவே பியூரோக்கு வண்டியை திருப்பு, வந்ததும் நாம நேர்ல பேசிக்கலாம். உன்னோட சீலியரா நான் ஒரு அட்வைஸ் பண்றேன், தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத. வாரண்ட் இல்லாம நீ அங்க போயிருக்கிறது பெரிய தப்பு, மத்தத நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு ஒரு போடு போட்டு போனை வைக்கிறாரு. இத கேட்டதும் நம்ம கிரவுண்ட் ஹாக்குக்கு ரத்தம் அப்படியே கொதிக்குது. ஆத்திரத்துல கையில இருந்த மொபைல தரையில போட்டு சுக்குநூறா உடைக்கிறாரு. சேர்மேன் ஜூவை ஒரு தீ பார்வை பார்த்துட்டு, ஓ இதனாலதான் நீ இவ்ளோ திமிரா ஆடினியா? நீ பெரிய ஆளுதாண்டா, இந்த டெபுட்டி மினிஸ்டரையே உன் பாக்கெட்ல வச்சிருக்க, ச்சே அப்படின்னு கோவத்துல முன்னாடி இருந்த டேபிளை எட்டி உதைக்கிறாரு. எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஊழல் பிடிச்சவங்களோட வேலை பார்க்கறது? சுத்தி இருக்கிற எல்லாரும் துரோகிங்க, இந்த கவர்மெண்ட்டுக்கு அடிமை வேலை பார்க்கறது போதும் அப்படின்னு விரக்தியில பேசுறாரு. அப்புறம் ஜூவை பார்த்து ஒரு வார்னிங் கொடுக்கறாரு. ஜூ, நீ இப்ப ரொம்ப ஆடாத, சீக்கிரமே நீ கீழே விழுவ, அப்போ உன்னை நான் தனியா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு சாபமே விட்டுட்டு கிளம்புறாரு. வேற வழி இல்லாம கிரவுண்ட் ஹாக் தன் ஆட்களை கூப்பிட்டு, எல்லாரும் வண்டியில ஏறுங்க, இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. கிளம்பும்போது ஒரு ஏஜென்ட் கிட்ட கேக்குறாரு, அந்த 6 வென்யூஸ் ஆளுங்க எங்க, அவங்கள வண்டியில ஏத்தியாச்சா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம கிரவுண்ட் ஹாக் அங்கிருந்து கிளம்பும்போது அந்த 6 ஏஜென்ட்ஸையும் வண்டியில ஏத்தியாச்சான்னு கேக்குறாருல, அதுக்கு ஒரு ஏஜென்ட் சொல்றான், சார் அவங்க எல்லாரும் எவாக்குவேஷன் ட்ரக்குக்குள்ள சேஃபா இருக்காங்க அப்படின்னதும் கிரவுண்ட் ஹாக் முகத்துல ஒரு மர்மமான சிரிப்பு வருது. உடனே ஆர்டர் போடுறாரு பாருங்க, ரொம்ப நல்லது, இப்ப வண்டியை கிளப்புங்க, ஆனா ஒரு முக்கியமான விஷயம், யாரும் பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது, வண்டி லைட் ஆஃப் பண்ணுங்க, சத்தமே இல்லாம மெதுவா இங்கிருந்து நழுவணும். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எதுக்கு இந்த மனுஷன் இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு திருட்டுத்தனமா தப்பிக்க பாக்குறாருன்னு. ஏன்னா அங்கதான் ஒரு பெரிய சம்பவமே இருக்கு.
நம்ம குட்டி பொண்ணு மிஞ்சி இப்போ எங்க இருக்கா தெரியுமா? அவ நம்ம கிரவுண்ட் ஹாகோட வண்டிக்குள்ள தான் இருக்கா. என்னது, வண்டிக்குள்ளையா? ஆமா கைஸ், இந்த விஷயம் நம்ம சேர்மன் ஜூவுக்கே தெரியாது. நம்ம ஹான்சியாங் மலையிலிருந்து பார்த்தாரே ஒரு ஏஜென்ட், அந்த ஆளு சம கில்லாடி. வெளியே எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் யாருக்கும் தெரியாம நைஸா வீட்டுக்குள்ள புகுந்து மிஞ்சிய தூக்கிட்டு வந்து வண்டியில ஏத்திட்டான். சம பிளான்ல. ஆனா உண்மை ரொம்ப நேரம் ஒளிஞ்சிருக்காதுல்ல. கரெக்டா சேர்மன் ஜூவோட ஆள் ஒருத்த ஓடி வந்து அவர் காதுல ஏதோ சொல்றான். அத பார்த்ததும் கிரவுண்ட் ஹாக் அலறாரு. டேய், அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுடா, வண்டிய வேகமா எடுங்க, விடுறா வண்டிய, வேகமா போங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அங்கிருந்து ஜூட் விடுறாங்க. சேர்மன் ஜூவோட ஆட்கள் பின்னாலேயே துரத்திட்டு வராங்க. ஆனா நம்ம டீம் மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்க வீட்ல சேர்மன் ஜூ கிட்ட ஒரு ஆளு வந்து நடுங்கிட்டே சொல்றான், சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் உள்ள போய் பாக்குறதுக்குள்ள அவங்க பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம சீஃப் ஹான் மயக்கம் அடைஞ்சு கிடக்குறாரு. அந்த 6 வென்யூஸ் டீம் தான் சார் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. இத கேட்ட நம்ம மேனேஜர் நாம் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. அவருக்கு செம கோவம், அதே சமயம் வருத்தம். அவங்க எல்லாரும் ரொம்ப வீக்கான ஆளுங்கன்னு நினைச்சேன். ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட்டா இருந்துட்டு என்னால அவங்களோட பிளானை ஏன் கண்டுபிடிக்க முடியாம போச்சு, இவ்வளவு ஈஸியா என்னை ஏமாட்டிட்டாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நொந்துக்கிறாரு. இங்க வண்டியில போயிட்டு இருக்கிற கிரவுண்ட் ஹாக் ரொம்ப ஸ்டைலா பேசுறாரு பாருங்க. முட்டாள்களே, என் ஏஜென்ட்ஸ் அவங்க ஃபீல்டுல பெஸ்ட்னு தான் நான் சொன்னேன். நான் அவங்க ஃபைட்டிங்ல பெஸ்ட்னு சொல்லவே இல்லையே. 6 வென்யூஸோட உண்மையான ஸ்பெஷாலிட்டியே ஒரு விஷயத்த ரகசியமா தேடி பிடிச்சு அதை மீட்டு கொண்டு வர்றது தான், ஃபைண்டிங் அண்ட் ரிட்ரைவிங். பாவம் நம்ம மிஞ்சி, அவளுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வில்லன் கிட்ட இருந்தோம், இப்போ திடீர்னு யார்கிட்டயோ இருக்கோன்னு ரொம்ப ஷாக் ஆகி அந்த வண்டிக்குள்ள பயந்து போய் உட்கார்ந்திருக்கா. ஃபிளாஷ்பேக். நம்ம வில்லன் சேர்மன் ஜூ ஏற்கனவே சீஃப் ஹான் கிட்ட ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்காரு. மிஞ்சிய ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல்ல கொண்டு போய் ஒளிச்சு வை, நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த 6 வென்யூஸ் பசங்க இருக்காங்களே, சாதாரண ஆளுங்க இல்ல. கரெக்டா அந்த மோப்பம் பிடிச்சு ஹானை அடிச்சு போட்டுட்டு மிஞ்சிய தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ பிரசன்ட்ல வண்டியில இருக்கிற மிஞ்சிக்கு ஒண்ணுமே புரியல. நாம இப்போ சேஃபா இருக்கோமா இல்ல மறுபடியும் கடத்தப்பட்டோமான்னு தெரியாம தவிக்கிறா. பாவம் அந்த பொண்ணு. அந்த ஏஜென்ட்ஸ நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு நன்றியோட சொல்றா. ஆனா அங்கதான் ஒரு பெரிய இடி காத்திருக்கு. அந்த வண்டியில இருந்த ஏஜென்ட்ஸ் யாரும் அவளை காப்பாத்துற நல்ல எண்ணத்துல இல்ல கைஸ். அவங்க எல்லாரும் மிஞ்சிய ஒரு டீமனை பாக்குற மாதிரி வெறியோட பாக்குறாங்க. ஏன்னா அவளால தான் அவங்களுக்கு இவ்ளோ அடி உத. அந்த பக்கத்துல இருந்த ஏஜென்ட் டக்குன்னு மிஞ்சியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். ஐயோ பாவம், அந்த பொண்ணு மூச்சு திணறி அழுதுகிட்டே மயக்கமடைறா. அந்த ஏஜென்ட் கிரவுண்ட் ஹாக் கிட்ட பெருமையா சொல்றான், சார் இவ தொந்தரவு இல்லாம இருக்கணும்னு மயக்கமடைய வச்சுட்டேன். இத கேட்ட அந்த மனுஷன் கிரவுண்ட் ஹாக் பாராட்டுறாரு பாருங்க, ரொம்ப சூப்பர், இதத்தான் நானும் எதிர்பார்த்தேன், இப்பதான் நீ ஒரு தரமான ஏஜென்ட் ஆயிருக்க அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு கொடுமை பாருங்க. அப்படியே கிரவுண்ட் ஹாக் ஒரு தத்துவத்தை சொல்றாரு. ஒரு சூப்பரான ஏஜென்ட் அவனோட கோலை அடைய என்ன வேணா பண்ணுவான். அவன் நேருக்கு நேர் வரமாட்டான். யாருக்கும் தெரியாம பின்னாடி வந்து சைலண்டா காரியத்தை முடிப்பான். இதுதான் ஒரு பெஸ்ட் ஏஜென்ட்டோட அடையாளம் அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறாரு. கிரவுண்ட் ஹாக் பெஸ்ட் ஏஜென்ட்டை பத்தி அங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, அங்க ஒரு நிஜமான மரணதூதன் என்ட்ரி ஆகுறாரு பாருங்க. யாருன்னு தெரியுதா? அவருதான் நம்ம மேனேஜர் கிம். மேனேஜர் கிம் என்ட்ரி, மாஸ் பில்டப். இப்போ ஒரு கார் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கையில ஒரு வயரை வச்சுக்கிட்டு சத்தமே இல்லாம ஒரு ஏஜென்ட் பின்னாடி வராரு. மேனேஜர் கிம் அங்க வர்றது கூட அந்த பயலுங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு சைலண்டா ஒரு பசி உள்ள வேட்டைக்கார மாதிரி வேட்டைய ஆரம்பிக்க நம்ம கிம் தயாரா இருக்காரு. இனிமே தான் இருக்கு இவங்களுக்கு தரமான சம்பவம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. அந்த ஏஜென்ட்ஸை நம்ம கிம் என்ன பண்ண போறாரு, மிஞ்சிய எப்படி மீட்க போறாருன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த மாசான அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.